ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ரியல் கோஸ்ட் எபிசோட். எப்போதும் போல 5 சிசிடிவி ஆதாரங்களோட தான் இந்த நிகழ்ச்சி தொடர போகுது. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கருட புராணத்தில் இருக்கிற ஒரு சின்ன குறிப்பை பேசிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தற்போதுள்ள விஞ்ஞானப்படி பார்த்தோம்னா ஒவ்வொரு வினைக்கும் அதற்கான எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் தற்போதுள்ள விஞ்ஞானம் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. உதாரணமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியில் உள்ள நீர் பார்த்தீங்கன்னா அதிக சூடு ஏற்பட்டா அது நீராவியாக மாறி மேலே மேகங்களாக உருவெடுத்து மீண்டும் மழையாக பூமிக்கு தான் வருது. அதற்கடுத்தாக பார்த்தீங்கன்னா ஒரு விதை எடுத்தோம் அப்படின்னா அந்த விதையை விதைச்சோம் அப்படின்னா அது மரமாக உருவாகும், அதிலிருந்து பழங்கள் உருவாகும், அந்த பழத்திலிருந்து விதைகள் மீண்டும் பூமியில் விழுந்து மீண்டும் மரமாக உருவெடுக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீர் சூடாகும் காரணத்தினால நீராவியாக மாறி மேகங்களாக மாறி மீண்டும் மழை பொழிவது போல மனிதனுடைய ஆன்மாவும் ஒரு உடலிலிருந்து பிரிஞ்சதுக்கு அப்புறம் மீண்டும் மறுபிறவி எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கருட புராணத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஆனா அந்த கருட புராணத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மனித பிறவிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா முற்பிறவியில செய்த பாவ புண்ணியங்களை அடிப்படையாக கொண்டு மறுஜென்மம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கருட புராணத்தில் எழுதப்பட்டுள்ளது. சோ இதன்படி பார்த்தா தற்போதுள்ள இந்த விஞ்ஞானமும் கருட புராணத்தில் எழுதப்பட்டுள்ள அந்த பதிவுகளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. சரி, ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே ஒரு பெல் ஐகான் கிரியேட் ஆகும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் வரும். அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்க அப்டேட் பண்ற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் சேரும். நம்ம முதல் பார்க்க போற அமானுஷ்ய காணொளி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மலேசியாவில் ஒரு காரில் பொருத்தப்பட்டுள்ள டேஷ் கேமராவில் எடுக்கப்பட்ட காணொளி. இந்த அமானுஷ்ய காணொளி எடுக்கப்பட்ட அந்த ரோடு பாத்தீங்கன்னா தற்போது கூட மலேசியாவில் இன்னும் பாத்தீங்கன்னா கோஸ்ட் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரோட்ல கிட்டத்தட்ட ஒரு 9:30-10 மணி டைம்ல ஒரு நபர் கார்ல போயிட்டு இருக்காங்க. அவர் செல்லக்கூடிய காருக்கு முன்னாடி ஒரு கார் போயிட்டு இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த முன் செல்லக்கூடிய கார் சடனா பிரேக் போட்டு ரைட் சைட்ல ஓரங்கட்டி போறத இந்த காணொலியில பார்க்கலாம். பின்னாடி வரக்கூடிய கார்ல அந்த அமானுஷ்யமான உருவம் தெளிவா அந்த டேஷ் கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த கேமராவில் தென்பட்ட உருவம் ஒரு அமானுஷ்யமான உருவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா அந்த உருவத்திற்கு பாத்தீங்கன்னா 2 கைகளும் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ரெக்கார்டு பதிக்கப்பட்டுள்ளது. இந்த ரெக்கார்டும் பாத்தீங்கன்னா பேரநார்மல் ரிசர்ச் சென்டருக்கு அனுப்பி செக் பண்ணி பார்க்கும்போது இது ஒரிஜினல் வீடியோ ஃபுட்டேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காங்க. இது போன்ற அமானுஷ்ய நிகழ்வுகள் அந்த கோஸ்ட் ரோட்ல அடிக்கடி நிகழ்த்து கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சுற்று வட்டார மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இரவு 7 மணிக்கு மேலேயே அந்த கோஸ்ட் ரோடு பகுதியில் வாகனங்கள் அதிகமாக செல்லப்படுவதில்லை. கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் சுத்தி தான் வாகனங்கள் செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுற்றுவட்டார மக்களும் அந்த பகுதியினுடைய பத்திரிகை செய்திகளும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதன்படி பார்த்தா நம்ம பார்த்த இந்த பதிவு ஒரு அமானுஷ்யமான உண்மையான பதிவு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம பார்க்க போற இரண்டாவது பதிவு பாத்தீங்கன்னா இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் எடுக்கப்பட்ட பதிவு. இந்த வீடியோவில் எடுக்கப்பட்டுள்ள இந்த அமானுஷ்யமான வீடு பாத்தீங்கன்னா தற்போது யாருமே வசிப்பது கிடையாது. கிட்டத்தட்ட 3-4 வருடங்களாகவே குட்டிச்சவராதான் மனிதர்கள் நடமாட்டம் இல்லாம தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகை செய்திகள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த காணொலியில 2016 வருஷத்துல அந்த வீட்டுல வசித்த ஒரு இளைஞன் பாத்தீங்கன்னா வெளியே போயிட்டு நள்ளிரவு 11 மணிக்கு பாத்தீங்கன்னா ஹெல்மெட் எல்லாம் வெளியே வச்சுட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு வாட்டர் பாட்டில் எடுத்து குடிச்சிட்டு காலுக்கு வர்றாரு. அந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு கருப்பான உருவம் அந்த பையனை அட்டாக் பண்ணி ஆகாயத்தின் மேல பறக்க விடுறது மாதிரி தூக்கி எடுத்துட்டு ஒரு ரூம்குள்ள எடுத்துட்டு போகுது. இந்த நிகழ்வுல அந்த மாணவருக்கு ஏற்பட்ட நிகழ்வு இதற்கு முன்னாடி அந்த வீட்டுல யாரெல்லாம் வசித்தார்களோ அவர்கள் எல்லாத்துக்குமே இது போன்ற ஒரு அமானுஷ்யமான ஒரு கோஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பின்னாடி தான் ஒரு 4 வருஷமா கிட்டத்தட்ட அந்த வீட்டுல யாரும் குடி போவது கிடையாது. சொந்த வீட்டுக்காரனே அங்க குடி போவது கிடையாது, பாலடைஞ்சு கிடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதன்படி பார்த்தா இது ஒரு அமானுஷ்யமான ஒரு காணொலி தான். அந்த இளைஞனை தாக்கியது ஒரு அமானுஷ்யமான உருவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டியது இருக்கு. அதற்கடுத்து மூணாவதாக பார்க்க போற காணொலி இந்தியாவில் கர்நாடகா மாநிலத்தில் பெங்களூர் சிட்டியில் எடுக்கப்பட்ட ஒரு காணொலி. இந்த காணொலியில பாத்தீங்கன்னா ஒரு 8 வயதான ஒரு சின்ன இளைஞன் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல மழை பெஞ்சிருக்கு. உடனே மொட்டை மாடியில போய் மழை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில மழை தண்ணீர் தேங்கி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போறா. அந்த டைம் பாத்தீங்கன்னா மழை தண்ணீர் வெளியே போறதுக்காக ஒரு கோலை எடுத்து விட்டுட்டு சும்மா ஜஸ்ட் நின்று பார்த்துட்டு இருக்கா. அப்போது ஒரு அமானுஷ்யமான உருவம் அந்த இளைஞனை மாடியிலிருந்து கீழே தள்ளிவிட புஷ் பண்ணுது. அந்த டைம் அந்த இளைஞன் பார்த்து பயந்து திடீர்னு கீழே ஓடி வந்துடுறான்.
இருக்கும். அது மாதிரி ஏதாவது சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம நான்காவதாக பார்க்க போற காணொலி ஜப்பான் நாட்டுல ஒரு அலுவலகத்தில் எடுக்கப்பட்ட காணொலி. இந்த காணொலியில அந்த ஆபீஸ்ல இரவு நேரத்துல ஒரு பெண்மணி வந்து நைட் ஒர்க்காக தனியா வந்து ஸ்டே பண்ணி ஆபீஸ் ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது ஒரு அமானுஷமான உருவம் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பக்கத்துல நெருங்கி போய் மறைஞ்சிருது. உடனே ஒரு 2-3 செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்மணி பக்கத்துல இருக்கிற இடத்தையெல்லாம் வந்து தனக்கு தானே முட்டி கொண்டு கீழே விழுந்துடுறாங்க. அதற்கு பின்னாடி பாத்தீங்கன்னா திரும்பி போற உருவம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆபீஸ் ஒர்க் பார்த்துட்டு இருந்த பெண்மணியினுடைய உருவம் தான் அமானுஷ்ய முறையில திரும்பி போறதை நீங்க இந்த காணொலியில பார்க்கலாம். இந்த காணொலி பற்றிய தெளிவான விளக்கங்கள் நம்மளுக்கு கிடைக்கல. ஆனா ஒரு யூடியூப் சேனல் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த பெண்மணி வந்து காலையில் எழுந்து பார்த்த உடனே இறந்து கிடந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இறந்து கிடந்த அந்த பெண்மணியினுடைய ஆன்மா தான் திரும்பி வந்து வேற ஒரு உருவமா நமக்கு அந்த சிசிடிவியில தென்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்தாக நம்ம 5ஆவதாக பார்க்க போற அமானுஷ்ய காணொலி பாத்தீங்கன்னா யூஎஸ்ல ஒரு ஹோட்டல் எடுக்கப்பட்ட காணொலி. இந்த காணொலியில ஒரு நபர் வந்து அந்த ஹோட்டல் ரூம்ல புக் பண்ணிட்டு நைட் டின்னர் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வெளியே எந்திரிச்சு போயிடுறாரு. அப்போ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பான அமானுஷ்யமான உருவம் அவரை வந்து அட்டாக் பண்ணி இழுக்க ட்ரை பண்ணுது. அதுல வந்து தப்பிச்சு எழுத்து ஓடி வந்து அந்த ஹோட்டல்ல இன்ஃபார்ம் பண்றாரு. அந்த சிசிடிவி காணொலியை தான் நீங்க பார்க்க போறீங்க. அதை ஃபர்ஸ்ட் பார்த்து முடிச்சிருங்க. இந்த காணொலி பாத்தீங்கன்னா பேரநாட் ரிசர்ச் சென்டருக்கு அனுப்பி இது உண்மையான காணொலி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காங்க. சோ அப்படி பார்த்தா இது ஒரு அமானுஷ்யமான காணொலி தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு.